ஜிவி சாரோட ஒர்க் பண்றது எப்படி இருக்கு? லைக் இப்போ நீங்க க்ளோஸ் கனெக்ட் இல்லைனாலும் அந்த இது உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு தோணி இருக்கும்ல சில மியூசிக் எனக்கு டைரக்டர் பிக் பாஸ் இருந்து வந்த உடனேவே வந்து எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, துரை அண்ணான்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க, நான் உன்னை ஜிவி சார் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன், ஏதாச்சும் வாய்ப்பு கேட்கறதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போவே மீட் பண்றதா இருந்தது. பேசணும் 2 பேரும். ஆக்சுவலாக கால்லேயே பேசினார் என்கிட்ட. சூப்பர். ஆல் தி பெஸ்ட்லாம் சொன்னாரு, மீட் பண்ணலாம் சீக்கிரமான்னு சொன்னார். அப்புறம் அது நடக்கல. ஆனால் ஸோ இன்னைக்கு வந்து இப்படி ஒன்று நடந்திருக்க செம்ம ஹாப்பி. ப்ரோ ஜிவி பிரகாஷ் இல்ல. ஸோ அவங்களோட மியூசிக்லலாம் நம்ம வாய்ஸ் வர்றதுலாம் எனக்கு நீங்க எது கேட்டாலுமே எனக்கு இதே ரியாக்ஷன் தான். ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக் ஆதிக்கனா தலைக்கு பண்ற ஒரு படம், தலை படம். இதுக்கு மேல இந்த இதுல ஆஸ்டெக்ஸ் எதுவுமே லைக் வார்த்தையே வரல ப்ரோ. இது வந்து சம மேட்டர். ஆனா பட் அவங்க கூட பேசினாங்களா? அது அந்த கான்வர்சேஷன் இல்ல. எனக்கு வந்து ஏசர் சொன்னாரு, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு சொல்லி. என்கிட்ட நான் இப்போ வரைக்கும் பேசல அவங்கள்ட்ட. ஸோ சீக்கிரமா பேசுவேன் அப்படின்னு ஆசைப்படுறேன், நம்புறேன். எஸ். அண்ட் படத்துல வந்து படத்துக்குமே நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு படத்துல? அத சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலா அதிகமா இருக்கு. எனக்கு வந்து நான் வந்து இந்த கதை எதிர்பார்த்து பார்க்குற ஆள் தான். பட் இந்த மாதிரி ஆட்கள் படம்லாம் இருக்குல்ல, தலைவர் படம் வந்தா, தலை படம் வந்தா, தளபதி படம் வந்தாலாம் கதைலாம் வேணாம்.